அன்பான தேவனுக்கு பிரியமுள்ள சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, அருமையான பிள்ளைகளே, மறுபடியுமாக ஒரு விசை இந்த ஒளிபரப்பின் மூலமாய் உங்களை சந்திக்கும்படியாகும் தேவனுடைய வார்த்தையை, வசனங்களை உங்களுடைய மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாகும் தேவன் கொடுத்த இந்த நாளுக்காய், இந்த நேரத்திற்காய் கோடி கோடி நன்றிகளை சொல்லுகிறேன். கர்த்தர் இப்பொழுதும் உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் வசனத்துடாய் பேசும்படியாய் இன்றைக்கு தியானத்துக்கென்று கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதத்தின் புத்தகம் 77வது சங்கீதம் 14வது அதிகாரம். சங்கீதம் 77:14. அங்கே 77:14 ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நம்முடைய அதிசயங்களை காண பண்ணுகிற, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, உம்முடைய வல்லமையை ஜனங்களுக்குள்ளே விளங்க பண்ணினீர். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வசனத்தினுடைய எங்களோடு நீர் பேசு. அதிசயத்தை செய்கிற தேவன் நீரே என்று சங்கீதக்காரன் உம்மை புகழாரம் சுட்டியிருக்கிறார். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே அதிசயங்களை செய்கிற தேவன் நீர். இப்பொழுது உங்களுடைய மத்தியிலே அவையானவர் அசைவாடும்படியாயும் இயேசுவே நீர் பிரசன்னராயிரும். எங்களோடு ஆண்டவரே இந்த வசனத்தினோடாய் காரியங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று உங்களுடைய பாதத்திலே காட்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. கேட்பது ஒரு மனுஷன் சத்தம் அல்ல, ஆவியானவர் அடிமையுடைய சிலுவையிலே மறைத்து நீங்க வெளிப்படுங்க. எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே ராஜா இரட்சகரமைப்பா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அதிசயத்தை காண பண்ணுகிற தேவன், ஜனங்களுக்குள்ளே நீரே, அருமையாய் சொன்னார். இன்றைக்கு அதிசயங்கள் எங்கு நடக்கும், அற்புதங்கள் எங்கு நடக்கும், அடையாளங்கள் எங்கு நடக்கும் என்றெல்லாம் அலைந்து ஓடி திரிகிற மக்கள் மத்தியில் இருக்கிற இடங்களிலேயே தேவனுடைய அதிசயங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நீங்களும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவர்கள் அல்ல சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. ஆகினாலே தேவன் அவர் அதிசயங்களை நம் ஜனங்களுக்குள்ளே அவர் வல்லமையை அவர் நிரூபித்து காண்பித்தார். அவர் வல்லமுடைய தேவன். அதுதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அதிசயங்களை விளங்க பண்ணினேன், ஜனங்களுக்குள்ளே ஒரு வல்லமையை நிரூபித்து காண்பித்தார். அவருடைய வல்லமை மிக்க தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வல்லமைகளை நீங்களும் நானும் நம்முடைய வேத வசனத்தில் எழுதி வைத்திருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த வல்லமைக்கு, அந்த அதிசயங்களுக்கு அளவே இல்லை. அந்த தேவனை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டிருக்கிறபடியினாலே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய மத்தியிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அவர் வல்லமையை விளங்க பண்ணுவார். அவர் வல்லமையை உங்களுடைய மத்தியிலே விளங்க செய்வார். ஆகினாலே வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் வல்லமுள்ள தேவன் தானா? அந்த வல்லமைகளை எப்படியெல்லாம் நம்முடைய மத்தியிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே எப்படி அதை அவர் விளங்க செய்கிறார், நிரூபிக்கிறார், நிரூபித்து காண்பிக்கிறார். அவர் எப்படி அதிசயங்களை காணப்படுகிறார். என் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் எவ்வளவாய் நேசிக்கிறார். என் அருமையான தேவ ஜனமே, என் அருமையான சகோதரனே, சகோதரி, கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளை, தாயை, தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே தேவன் அதிசயங்களை செய்கிறவரால் மாத்திரமல்ல, அவர் வல்லமையை நம்முடைய மத்தியிலே விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் எதற்கெல்லாம் நம்மை அவருடைய வல்லமையினாலே நடத்தினார், நம்மை எப்படி அவருடைய வல்லமையால் நம்மை நடத்தி கொண்டு நடத்தினார் என்பதுதான் என்னைக்கு பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவரே நீரே என் தேவன், நீரே என் தேவன்,
என்று தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று சங்கீதம் 63:1 வாசிக்கிறோம். என்னுடைய தேவன் ஆண்டவர், நீர் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன். நீங்கள் நான் சொல்லணும், தேவனே இயேசுவே நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். அவர்களும் தானும் தங்களை தேவனோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனே நீர் என்னுடைய தேவன், எங்களுடைய தேவன், என் குடும்பத்தினுடைய தேவன், இந்த மக்களுக்கு தேவன், எனக்கு தேவன் ஆண்டவரே, சர்வத்துக்கும் தேவன் ஆண்டவரே, அல்லேலூயா என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 61:1 சொல்லுகிறான். தேவனே நீர் என்னுடைய தேவன். ஏன் சங்கீதம் 48:14 பார்க்கிறோம், அவர் சதா காலங்களும் நம்மை மரண பரியந்தம் நடத்துகிறார். அதையால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நீ வல்லமை உள்ளவரையா, நீ அதிசயத்தை காணப்படுகிறவரையா, அது மாத்திரமல்ல நீர் என்னுடைய தேவன். ஏனென்றால் என் மரண பரியந்தம் நீர் என்னை நடத்துகிறவர். சங்கீதம் 23:6 வாசிக்கிறோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆண்டவர். ஜீவனுள்ள நாளெல்லாம் என் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உங்களுக்கும் தேவனுடைய நன்மையும் கிருபையும் உங்களுடைய ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தொடரும். சங்கீதம் 91:15 வாசிக்கிறோம், நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு மறுவுத்தரவு கொடுத்தேன், ஆபத்து நாளிலே என்னை அவர் தப்புவிப்பார். அதனால்தான் சொன்னார், நீ என்னுடைய தேவன் ஆண்டவரே, நீ எனக்கு தேவன், என்னுடைய தேவன். நீங்களும் சொல்லுவீர்களா, நீ தேவரே நீ என்னுடைய தேவன், ஏனென்றால் நீர் அதிசயத்தை காணப்படுகிறவர், நீ வல்லமையை ஜனங்களுக்குள்ளே விளங்க பண்ணுகிறவர் ஆண்டவரே, நீ என்னுடைய தேவன். ஏசாயா 41:10 வாசிக்கிறோம், எனக்கு சகாயம் செய்து, நமக்கு சகாயம் செய்து அவருடைய நீதியின் வலதுகரத்தினாலே நம்மை தாங்குகிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த தேவனை நீங்களும் நானும் தேவனாய் தொழுது கொண்டிருக்கிறபடினாலே, தேவனை இவரோடு கூட, இந்த ஆண்டவரோடு கூட நீங்களும் நானும் ஐக்கியமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறபடினாலே, அவரை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறபடினாலே, விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறபடினாலே, கர்த்தர் உங்களையும் என்னையும் அதிசயத்தை மாத்திரமல்ல அவர் வல்லமையை உங்களுடைய மத்தியிலே, என்னுடைய மத்தியிலே, ஜனங்கள் மத்தியிலே விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு சதா காலங்களிலும் நாம் தேவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்ன அவருடைய வல்லமையை நம்முடைய மத்தியிலே விளங்க பண்ணியிருக்கிறார்? எதற்கெல்லாம் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்? முதலாவதாக எபிரேயர் 7:25-26. எபிரேயர் 7:25-26 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 25-26, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவரை முற்று முடிய ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகுவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். அவர் நம்மை உயிரோடு அவர் உயிரோடு இருக்கிறபடியினாலே அவர் நம்ம முற்று முடிய அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு என் சகோதரனும் சகோதரியும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, அந்த ரட்சித்தது யார்? இயேசு ஒருவர் தான் நம்மை ரட்சிக்க முடியும். ரட்சிப்பு அவருடையது. அவர் ரட்சிக்க வல்லமை உடையவர். அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார் தேவன். அவர் ரட்சிப்பை பெற்றவர்கள் நாம் ஆனந்த களிகூற வேண்டும். ஏனென்றால் அவர் ரட்சிப்பிலே அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு களிப்பு இருக்கிறது, அவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது, அவ்வளவு சமாதானம் இருக்கிறது. அந்த ரட்சிப்பு வந்த உடனே அவ்வளவாக நம்மை நாமே முற்று முழுதுமாய் நம்மளை மாற்றி விடுகிறது. இந்த ரட்சிப்பு மிகப்பெரிதானது. அது இயேசு கிறிஸ்து ஒரு வல்லமையிலே நம்மை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருந்து உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். இரண்டாவது காரியம், தானியேல் 3:17. தானியேல் 3:17 பார்க்கும்போது, தானியேல் 3:17 நீங்களும் எடுத்து வாசித்து பாருங்க. தானியேல் 3:17 அதிலே வாசிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவார். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அவர் சொல்லுகிறாங்க, என்னதான் நீங்க எங்களுக்கு பிரச்சனை கொடுத்து பார்த்தா, என்னதான் எரியும் சூளையிலே எங்களை விட்டிருந்தார், ஆனால் எங்கள் தேவன், அந்த தேவனே எங்கள் தேவன், அந்த தேவன் என் தேவன், அந்த தேவன் வல்லமுள்ள தேவன், அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார்.
அக்னி சூளைக்கும் சரி, எந்த பிரச்சனைக்கும் சரி, எப்படிப்பட்ட வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அருமையான சகோதரி சகோதரி, ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை, எதிலையாவது சிக்கி தவிக்கிறீர்களா? ஐயோ, நான் என்ன செய்வது, நான் இருப்பதா சார்ந்தா, ஏன் இந்த வாழ்க்கை என்று கசந்து போயிருக்கிறீர்களா? எல்லாவற்றிலும் இருந்து அவர் தப்பிவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உருவாக்குவேன் என்று 1 Corinthians 10:13 சொன்னது போல, மனுஷனுக்கு மனுஷிக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நான் உன்னை உள்ளவராக இருக்கிறேன், சோதனையோடு கூட உங்களை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை நான் உருவாக்குவேன் என்று சொன்னார் தேவன். அவர் உங்களை தப்பித்துக் கொள்ள அவர் வழி செய்ய, வகை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகினாலே தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகினால் ஆராதிக்கிற, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அந்த அக்னி சூளைக்கும் சரி, ஒரு வெள்ளத்துக்கும் சரி, பெரிய பிரச்சனைக்கும் சரி, பண பிரச்சனைக்கும் சரி, கடன் தொல்லைகளுக்கும் சரி, வேலையில்லாத திண்டாட்டத்துக்கும் சரி, எந்த பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், நான் வல்லமுள்ள தேவன், நீ நானே உம்முடைய தேவன், உன் வாயை விரிவாய்த்தால் நிரப்புகிற சங்கீதம் 81:10 உம்மை நான் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறேன். நாம் ஏன் சொல்லுவோமா? ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, சொந்த பந்தம், உற்றார் உறவினர் யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மகனே மகனே கலங்காதே திகையாதே, நானுடைய தேவன், நான் தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறேன். நாமே சொல்லுவோமா? அல்லேலூயா. 3வது காரியம், ரோமர் 14 அதிகாரம் 4 வசனம். ரோமர் 14 அதிகாரம் 4 வசனத்துல ரோமர் 14:4 நீங்களும் எடுத்து வாசியுங்கள். ரோமர் 14:4 ரோமர் 14 அதிகாரம் 4 வசனம். அங்கே பார்க்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், உங்களை தப்பிவித்தவர், உங்களை ரட்சித்தவர். அங்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் 4 வசனத்திலே, மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீர் யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாளி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவனலை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறாரே. ஆமென் சொல்லுவோமா? உங்களுடைய வாழ்க்கையிலே நிலையற்றவனாக இருக்கிறீரா? உங்களுடைய வாழ்க்கையிலே நிலையற்றவனாக இருக்கிறதா சகோதரி சகோதரி? யாராவது உங்களை நிலை தடுமாற பண்ணினார்களா? வார்த்தையினாலே, செய்கையினாலே, பிரச்சனையினாலே உங்களை நிலை தடுமாற பண்ணினார்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எத்தனை தடவை விழுந்தார், அவனை நான் நிலை நிறுத்த வல்லவராக இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? யாரையா சொல்ல முடியும்? யாரம்மா சொல்ல முடியும்? யார் சகோதரியே, யார் சகோதரனே, யார் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? நான் நிலை நிறுத்துவேன், நான் உன்னை தப்பு வைப்பேன், நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னுடைய தேவன், நீரே என்னுடைய தேவன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, நீரே வல்லவராக இருக்கிறேன், ஜனங்களுக்குள்ளே ஒரு வல்லமை விளங்க பண்ணீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே. ஏன் சும்மா சொல்ல முடியுமா? ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராக இருப்பது மாத்திரமல்ல, தப்பிக்க வைத்து நிலை நிறுத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலையை தடுமாறி விடுகிறோம், எத்தனையோ சூழ்நிலையை நிலைபெயர்ந்து விடுகிறோம், எத்தனையோ சூழ்நிலையிலே நாம் நம்மை ஐயோ என்ன செய்வது என்று கலங்கி நிற்கிறோம். நான் வேதம் சொல்லுகிறது ஏசாயா 54:10, மலைகள் நிறைவேறினாலும் பருவதங்கள் அதிர்ந்தால் என்னுடைய கிருபை ஒரு நாளும் ஒருபொழுதும் உண்மை விட்டு விலகாது. அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை உண்மையை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். தேவன் சொன்னார், சொன்னதுதான், திருப்பி பார்க்கிறவர் அல்ல. அவர் சொன்னார், அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் நம்மை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். நம்மை நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த நிலைமையிலே இருந்தாலும், எந்த தடுமாற்றத்திலே இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும், எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை நிலைநிறுத்த, அல்லேலூயா, நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? ஆகையினாலே அடுத்த காரியம், யூதாவின் புத்தகம் 24வது வசனம். ஒரே அதிகாரம் இருக்கிற யூதாவின் புத்தகம் 24வது வசனம். யூதாவின் புத்தகம் 24வது வசனம். அதிலே அங்கு வாசிக்கிறோம், வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையான சன்னிதானத்தின் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றோட நிறுத்தமும் வல்லமை உள்ளவரும், மாசில்லாதபடி பரிசுத்தமாய் நீங்கள் வழுவி போய்விடாதபடி பரிசுத்தத்தோடு நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நீங்களும் நானும் வழுவி விடாதபடி பொல்லாத சத்துருனுடைய
அவனுடைய போராட்டத்திலே, அவனுடைய அந்த ட்ரிக் பிளேன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அவனுடைய விக்கனத்திலே அவன் நமக்கு காண்பிக்கிற சில காரியத்தில் அந்த தந்திரக்காரனுடைய வலையிலே நீங்களும் நானும் விழுந்து விடாதபடி, வழுவி விடாதபடி, வழுவி அசுத்தத்திலே விழுந்து விடாதபடி, மாசில்லாதவனாய் குற்றமற்றவனாய் நிலைநிறுத்தும்படி, வழுவி விடாதபடி உண்மை நிலைநிறுத்தும்படி, நம்மை வழுவாதபடி அவர் காத்துக்கொள்கிறார். நம்மை வழுவாதபடி அவர் காத்துக்கொள்கிறார். ஆமென் சொல்லுவோமா? யாருக்கு ஐயா இந்த அக்கறை வரும்? வீட்டில் இருக்கிற சொந்த பந்தங்களுக்கு இந்த அக்கறை வருமா? இன்னைக்கு சொந்த தாய் தகப்பனுக்கு ஆயில, பிள்ளைகளுக்கு ஆயில, அப்படி கணவன் மனைவிக்கா இவர்களெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் எல்லாவற்றுக்கும் மேலான என் தேவன் சொல்லுகிறார், மகனே மகனே, நீ வழுவாதபடி உன்னை நான் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறேன். உன்னை மாசற்றவனாய் குற்றமற்றவனாய் நிறுத்தும்படி, நீ வழுவி விடாதபடி உன்னை நான் நிறுத்தும்படி அதற்கு வல்லவர் உள்ளவராக இருக்கிறேன் என்று. ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன் அல்லவா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? கடைசியா எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம். எபிரேயர் 2:18 அதிலே சோதிக்கப்படுவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 2:18 வாசித்து பாருங்கள். அங்கு என்ன சொல்லப்படுகிறது? எபிரேயர் 2:18 அங்கு சொல்லப்படுகிறது, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? அதனால் 2:18 அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு சிலுவிலே அறையப்பட்டபடியினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். என்ன சோதனை வந்தா, என்ன வேதனை வந்தா, எந்த அவமானம் வந்தா, எந்த பாடுகள் வந்தா, எந்த பிரச்சனைகள் வந்தா, உங்களை இந்த சோதனை நின்று அவர் தப்பித்துக் கொள்ள போக்கை உருவாக்குறது மட்டுமல்ல, அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியா, உங்களுக்கு உதவி செய்யும்படியா அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் கவலை கொள்ளாமல், ஏனென்றால் சங்கீதக்காரன் சொல்லுவது போல, ஆண்டவரே நீரே தேவனே, நீரே என் தேவன். நீங்கள் சொல்லுங்க, தேவனே நீரே என் தேவன், நீரே வல்லவர், நீரே அதிசயத்தை காணப்படுவர். அன்னைக்கு சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து வெட்டாந்தரையாக்கி இஸ்ரவேல் மக்களை நீ நடத்தி கொண்டு வந்தீரே எகிப்திலிருந்து. நீரே வல்லவர், நீரே வல்லவர். மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினீரே, நீரே வல்லவர். டிரைபோல் மேலிலே, அதாவது உலர்ந்த பள்ளத்தாக்கு, எலும்பு பள்ளத்தாக்களை கொண்டு போய், எசேக்கியேலை கொண்டு போய் அந்த எலும்புகளை எல்லாம் உயிரடை செய்தீரே, நீரே வல்லவர், நீரே வல்லவர். செவிடனை கேட்க வைத்தீர், நீரே வல்லவர். குருடனை பார்க்க வைத்தீர், நீரே வல்லவர். முடவனை நடக்க வைத்தீர், நீரே நல்லவர். குஷ்டரோகியை சுஸ்தப்படுத்தினீர், நீரே நல்லவர். சப்பானியும் கூனியும் நிமிர வைத்து நீர் ஆசீர்வதித்து நடத்தினீர், நீர் வல்லவர், நீர் வல்லவர் ஐயா, நீர் வல்லவர். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம், நீர் வல்லவர். அதுதான் சங்கீதக்காரன் சொன்னார். தம்முடைய வல்லமையை ஜனங்களுக்குள்ளே விளங்க பண்ணினார். அவர் அதிசயங்களை காணப்பட்டார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் என்ன அப்படி நீரே என்னுடைய தேவன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த பக்கம் வல்லமுள்ளவர் என்று சொல்லுகிறார், இந்த பக்கம் அதிசயத்தின் தேவன் என்று சொல்லுகிறார். அவர் என்றைக்கும் நம்மளை கைவிடவே மாட்டார். புலம்பல், ஏனென்றால் அந்த அப்படிப்பட்ட தேவன். புலம்பல் 3:31 தேவன் நம்மை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். தேவன் நம்மை என்றென்றைக்கும். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, ஐயோ என்ன அப்படியா இருக்கு, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஏன் இவ்வளவு போராட்டம், தேவன் நம்மளை கைவிட்டுட்டாரோ? நோ. புலம்பல் 3:31 வாசிக்கிறோம், தேவன் என்றென்றைக்கும் அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். சங்கீதம் 85:2 வாசிக்கிறோம், அவர் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து உன் பாவங்கள் எல்லாம் மூடி போட்டார். ஆமென், மூடி போட்டார். ஆகினாலே அக்கிரமத்தை மன்னித்து பாவங்களை மூடின தேவன் புலம்பல் 3:31 படி அவர் என்றென்றைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிறோமே,
மனுஷன் அவன் முகத்தை பார்க்கிறான், வளர்ச்சியை பார்க்கிறான், படத்தை பார்க்கிறான், நிறத்தை பார்க்கிறான், உயரத்தை பார்க்கிறான், பேங்க் பேலன்ஸ் இருக்கா பார்ப்பான், அது இருக்கா பார்ப்பான், எல்லாம் இருந்தும் ஆனால் தேவன் சொல்லுகிறார் அவன் மனுஷன் முகத்தை பார்ப்பான். 1 சாமுவேல் 16:7. நான் உடைய இருதயத்தை பார்க்கிறேன் என் அருமையான மகனே மகளே என்று ஆண்டவர் சொல்கிறார். என் சகோதரனே சகோதரியே, இந்த உலகம் பார்க்கிற விதமாக தேவன் பார்க்க மாட்டார், உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஐயோ என் மகள் எவ்வளவாக என்னை நேசிக்கிறாள் என்று, எவ்வளவா என்னை கிட்டி சேர்க்கிறாள், எவ்வளவா என்னை வேண்டி நிற்கிறாள், எவ்வளவாய் விசுவாசத்தோடு நிற்கிறாள் என்று சொல்லி உங்கள் இருதயத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதித்து அவர் ஒருபொழுதும் அடுவாதபடி, உங்களை கைவிடாதபடி, நிலைநிறுத்தும்படி, உங்களை எப்பொழுதும் தப்பிக்கும்படி, சோதனையில உதவி செய்யும்படி உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகினாலே அப்போஸ்தலர் 10:34, ரோமர் 2:11, உபாகமம் 10:17 இந்த 3 வசனங்களை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 10:34, ரோமர் 2:11, உபாகமம் 10:17. பாரபட்சமற்றவர், அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. இவருக்குத்தான் செய்வார் அவருக்குத்தான் செய்வார் என்றல்ல, எல்லாரும் ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல். அங்க பரலோகத்துல போய் பணக்காரன் ஏழை, இவன் கருப்பு, இவன் சிகப்பு, அவன் உயரம், அவன் குள்ளம், இவன் எப்படி அவன் அப்படி என்று அழைக்காது. யார் மாசற்றவனாய், குற்றமற்றவனாய், பரிசுத்தனாய், தேவனை பற்றி கொண்ட பிள்ளைகள், ரத்தம் தோய்க்கப்பட்டு விளையரென்று இருக்கிற எல்லா மைக்ரோட்டையும் தோய்க்கப்பட்டு விளையரென்று இருக்கிற பிள்ளைகள் யார்? தேவனுக்கு ஜெயம் கொண்ட பிள்ளைகள் யார்? அவர்கள் எல்லாம் அந்த இடத்திலே ஆமென் அல்லேலூயா போட்டுக்கொண்டு அப்படியாக தேவனை தரிசிக்கிற காலம் வரும். பாரபட்சமற்ற, பட்சபாதம் இல்லை, பாரபட்சம் இல்லை. அதுதான் அப்போஸ்தலர் 10:34, ரோமர் 2:11, உபாகமம் 10:17 சொல்லுகிறது. அதனாலே தேவன் அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 15:57 அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் யாருக்கும் தோல்வியை கொடுக்கிறவர், அவர் ஜெயத்தின் கர்த்தர், ஜெயத்தை கொடுக்கிறவர், வெற்றியை கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் தேவனாய் கொண்டிருக்கிறோம். பயப்படாமல் இருக்கிற சங்கீதக்காரன் சொன்னான், சங்கீதம் 61, தேவனே நீர் என் தேவன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீர் அதிசயித்த ஜனங்களுக்குள்ளே விளங்க பண்ணி கொண்டிருக்கிறீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இவ்வளவு அருமையான தேவன் உங்களோடு இருக்கிறபடினாலே ஏன் மகளே, ஏன் மகளே, என் அருமையான சகோதரி, என் சகோதரிய பிள்ளைகளே, ஏன் ஐயா கவலைப்பட வேண்டும்? ஐயா அம்மா, தேவன் அவ்வளவாய் உங்களை நேசிக்கிறார், உங்களை விசாரிக்கிறார். உங்களுடைய கவலையெல்லாம் அவர் மேல வச்சுக்கோங்க, உங்களை அவர் நடத்துவார். அதைத்தான் அவர் சொன்னார், என் வல்லமை விளங்க பண்ணுகிறேன், அதிசயத்தை காணப்படுகிறேன். நீரே என் தேவன் என்று சொல்லுவோமா? நீரே என் தேவன் என்று சொல்லுவோமா? கண்ணில் மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் தாமே ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களோடு பேசினீர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆண்டவரே தெளிவுபடுத்திருக்கிறேன். நீர்தான் எங்களுடைய தேவன், நீரே வல்லமையை விளங்க பண்ணுகிறவர். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நடத்தும், மற்றொரு எங்களை சாட்சியாய் வையும். கேட்டுக்கொண்டு அந்த ஒவ்வொரு சகோதரியும் பிள்ளைகளின் தாயும் தகப்பனையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரம் தாங்குவதாக, உடைய வல்லமையை இந்த ஜனங்களுக்குள்ளே விளங்கச் செய்யும். கர்த்தர் நடத்தும், அடுவாதபடி காத்துக்கொள்ளும். தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் ஒருவருக்கும் கைவிடாதபடி அவருடைய இருதயத்தை பார்த்து தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உடைய கரத்திலே தாட்டி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். நீர் செய்கிறபடினாலே உமக்கு நன்றி அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு இருக்கிறார். நீ ரட்சிக்கப்படாதபடி ஆண்டவரே கர்த்தாவே, உடைய காற்று கொள்ளாதபடி ஆண்டவரே, பொல்லாத சத்ரு எப்படியாவது சதி திட்டம் பண்ணுவானால் இயேசுவின் நாமத்திலே அந்த சத்ருவை இயேசுவின் நாமத்திலே கட்டி பாதாளத்தில் என் தேவனுடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். கர்த்தர் நீர் வல்லமை உள்ளவர், நீரே என் தேவன். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும் ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்களோடு இருக்கிறார். ரட்சகமே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். மறுபடியும் நான் சொல்கிறேன், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் ஊழியம் ஓப்பன் டோர் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், திறந்த வாசல் சுவிசேஷ தமிழ் திருச்சபை. எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய இமெயில் அட்ரஸ் opendoorgospel@gmail.com. இதிலே நான் ஊழியனாக இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காய், நீர் எங்களுடைய கர்த்தரிடத்தில் எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு எந்த ஜெப தேவைகள் தேவைப்பட்டால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய இமெயில் அட்ரஸ் opendoorgospel@gmail.com. மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சதாகாலம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். ஆமென், ஆமென். அல்லேலூயா.